வணக்கம் உள்ளங்களே, நாங்க தான் உங்களுடைய ஹலோ சக்தி பேர் வனிதா அண்ட் ஜமா. இத நான் என்னடா ஒரிஜினல் விட்டு டூப்ளிகேட் வந்து சொல்லுதேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. ஒரிஜினல் இங்க இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீச்சந்திரன் அண்ணா அண்ட் ரஜினி அக்கா. வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய எல்லா வீடியோஸ்லயுமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வணக்கம் உள்ளங்களே. சரியா பண்ணுவாங்க. சரியா இருக்கீங்க வந்து. சோ எதனால இந்த ஹேண்ட் சைன் நீங்க வந்து வச்சிருக்கீங்க? உண்மையாவே வந்து இப்ப ரெஸ்லிங் செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கு. ஜோன்சினாக்கு இப்படி ஸ்டைல்ஸ் இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. எனக்கு அது பிடிக்கும் அப்படி ஸ்டைல் வந்து. அடுத்து எங்க ஐடியா என்னன்னு சொன்னா வந்து மத்தவங்கள்ல இருந்து நாங்க தனிமையா இருக்கணும் வந்து, எங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தணும் தான் எங்களை தனியா வந்து. இப்ப நான் ட்ரிங்கோ வந்து ஒரு நாள் கார்ல போய் கொண்டிருக்கேன். எனக்கு முன்னுக்கு ஒரு லொரி போகுது. லொரியில சாமான் இருக்கிறார்கள், லொரியில பின்னுக்கு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து அவங்களோட என்ன கதைக்கிறதுக்கு என்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க, அடையாளம் கண்டுட்டாங்க வந்து. அவங்க கேக்குறாங்க அண்ணன். அதே மாதிரி மாடியில ஒருத்தர் இருக்கார், 3வது மாடியில வேலை நடந்து கொண்டிருக்கு. நான் கீழே நடந்து போறேன். ஹலோ ஹலோ அப்படின்ற நான் பார்த்த உடனே அப்படி செய்து காட்டுறது வந்து. இந்த இப்படி ஒரு லோகோ வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தாட்டி வந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு செய்து கொள்ளலாது. அடுத்து உள்ளங்களைன்றது எங்களோட மக்களுக்கு நாங்க செய்யற நன்றி வந்து. மக்களால தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். மக்கள் எங்களை ஃபாலோவர்ஸ் பண்ணி கொண்டு எங்களை லைக் பண்றதுனால கமெண்ட் பண்றதுனால தான் வாழ்றோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்குமா வந்து இந்த லோகோவை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அடுத்து ஃபியூச்சரில் வந்து என்ன பிஸ்னஸ் செய்தாலும் எங்களோட லோகோ வந்து இதுதான். எந்த பில்டிங் எடுத்தாலும் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் ஸ்ரீலங்கா ட்ரிங்கோ ஸ்ரீ தான். அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறாக்களை நாங்கள் வெறுக்கிறதுல வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் எங்களுக்கு முக்கியமான ஆட்கள் வந்து என்ன நல்லது செய்யறவங்க ஒரு தான் எங்களை வீடியோ பார்ப்போம். பேட் கமெண்ட் போடுறவங்க தான் 2-3 தரம் பார்ப்பாங்க. அவனுக்கு என்ன சொல்லலாம் வந்து, ஏதாச்சும் பல விட்டுருப்பான், இதை வச்சு ரோல் பண்ணலாம். நாங்கள் வியூவர்ஸ் கூடிடும் வந்து அவங்களால வந்து. அப்போ நல்ல மெசேஜ் போடுறவங்களுக்கு இந்த இதுக்கும் பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கும் ஒரு கை வந்து கொடுக்குற மாதிரி வந்து அவங்களுக்கும் நல்லவங்க வந்து இதயத்துல வீடியோஸ் நீங்க போடுற எல்லா வீடியோஸ்லயுமே கண்டிப்பா ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸ்ரீலங்கால நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. கமெண்ட்ஸ் எடுத்தா நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க. எங்களுக்கே சில நேரம் தோணி இருக்கு, ஏதாவது ஒரு நெகட்டிவான கமெண்ட் வந்துருச்சுன்னா நம்ம இந்த வீடியோக்கு மேல பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. பொய் சொல்லலாம் தேவையில்ல, உண்மையை சொல்றேனே. என் போட்டோ ஒண்ணு போட்டிருந்தேன், மூக்கு பொடப்பா இருக்குன்னு கமெண்ட் அடிச்சு விட்டானுங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஐயோங்கிற மாதிரி போட்டோவை தூக்கிட்டேன். சரியா? அப்படி கூட எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருந்திருக்கு. எப்படி இந்த நெகட்டிவ்னு இல்ல, ஒரு ட்ரோல் பண்ற கூட்டமும் இருக்குல்ல, எப்படி எல்லாம் மேனேஜ் பண்றீங்க? அதாவது எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அவங்களுக்கு நான் இந்த பேட் கமெண்ட் போட்டதும் இல்லை, அவங்களுக்கு இதுக்கு நான் ரோல் பண்ணது ஒன்றுமே தேவையில்லை. ஆனா ஒருத்தர் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பார்த்து சொல்றேன்னு சொன்னா வந்து ஏன் அவங்க சொல்றதுக்கு நான் காது கொடுக்கணும். இப்ப நான் பயணங்கள் போக நிறைய தடைகள் வரும் வந்து. அப்ப அதுக்கு நான் அவரது ஸ்டெப் ஆயிட்டோம்னு சொன்னா வந்து அடுத்த ஸ்டெப் என்ன வந்து ஒன்றும் செய்யலாம். அக்கா வீடியோலாம் அவரோட நீங்க தான் ரொம்ப ஹைப்பா ஆக்டிவா இருப்பீங்க, வந்தது வந்து அமைதியாவே இருக்காங்க. எதுக்காக திடீர்னு நல்ல புள்ள மாதிரி இருக்கீங்க? என்ன சொல்லிட்டு வந்து யாரும் அமைதியா இருக்கணும்னு. நிஜமாவே நான் சைலண்ட் ஆயிட்டேன். அப்படி பார்த்தா விளங்கலையே. நிஜமாவே நான் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப சைலண்டா தான் இருப்பேன். இந்த வீடியோ செய்த அப்புறம் தான் கொஞ்சம் வெளியில வர தொடங்கி இருக்கேன். ஆனா என்னோட மட்டும் அப்படி இல்லை. என்ன பண்றாங்க அது சொல்லுங்க, என்ன பண்றாங்க? இப்ப ஒரு இடத்துக்கு எங்கேயாச்சும் போகணும், வீட்டை போகணும், வந்து போயிடலாம், அப்படிலாம் போயிடலாம் இல்லைங்க வந்து நாங்க இங்க இப்படி இருக்கோம், இப்படி விட்டுட்டு போவீங்க எங்களை வந்து. நீங்களுமா அப்படியா? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரொஃபஷனல் அப்படின்னு பார்க்கும் போது நான் வந்து ஒரு பெரிய பிரபல தனியார் லீடிங் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா இருக்கிறேன். அதுக்கு முதல்ல வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பார்மஸ்டிக்கல் கம்பெனிக்கு வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா இருந்தாங்க. அதுல டைம் வந்து இரவு 10-11க்கும் இருக்க வேலை செய்ய வேண்டி வரும், மார்னிங் ஏரியா போக வேண்டி வரும். அதனால வந்து இப்போ எங்களோட ஜப்பை கொஞ்சம் மாற்றுவோம்னு சொல்லிட்டாங்க வந்து 8 to 5 ஆஃபீஸ் வேலை மாதிரி ஒரு லேபரட்டரி இன்சார்ஜா வந்து. சோ நீங்க அந்த வேலை பண்ணி முடிகிற மிச்ச டைம் கிடைக்கிற டைம்ல தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கல்ல? மிச்ச டைம்ல தான் இதெல்லாம் நாங்க செய்யறோம். நாங்க வந்து அதோட வந்து சாட்டர்டே சண்டேன்னு சொன்னா அந்த டைம் ஃபுல்லாவே நாங்க பயன்படுத்திக் கொள்வோம் வந்து. ஒரு நாள்லயே ஒரு 6 சாங் எடுத்து வச்சிருவோம் வந்து. அந்த சாங்கை வந்து ஒரு நாள் அப்லோட் பண்றோம். சோ அக்கா உங்களோட ப்ரொஃபஷன் சொல்லுங்க. நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டிஏவா வர்க் பண்றேன், டிடிஎஸ் சீட்ஸ்ல. சோ உங்களுக்கு உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல? ஆமா பாத்துருக்காங்க, பார்த்து நக்கலும் பண்ணிருக்காங்க, பேட் கமெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க, நல்லதும் சொல்லிருக்காங்க. நான் 2யுமே ஒரு நேர்கோட்ல பாத்துருக்கேன். நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் போது டிக்டாக் ஏன் நீங்க சூஸ் பண்ணீங்க? டிக்டாக்ன்றது வந்து உண்மையா ஒரு சாங்னு சொன்னா வந்து ஒரு 1 மினிட்டுக்குள்ள வந்து எங்க இதை முடிச்சு கொள்ளலாம் வந்து. இப்போ யூடியூப் வேற இதில் எடுத்தோம்னு சொன்னா வந்து டைம் வந்து இன்னும் அதுக்குன்னு சொல்லி நிறைய மெனக்கெடு
வேண்டி வரும் வந்து தொடர்ந்து செய்யணும்ன்றனால இப்படி ஒரு ஃபீல்டுக்கு போனோம்னு சொன்னா அதை கண்டினியூ பண்ணலாம். அதனால தான் வந்து நாங்கள் டிக்டாக்கை செலக்ட் பண்ணது. இப்போ ரீசெண்ட் டைமா நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்குற மாதிரியான வீடியோஸ், இது வந்து நீங்க பிளான் பண்ணி தான் இது பண்ணீங்களா, இல்லனா நம்ம பேட் கமெண்ட் வரதால அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒன்று பண்ணலாம்னு யோசிச்சு இது பண்ணீங்க? டிக்டாக் எடுத்த உடனே எங்களுக்கு முதல்ல இருந்தே சமூக சேவை செய்யணும்னு ஒரு ஆசை வந்து, அதாவது நான் ஃபீல்டுக்கு போற டைம்லயே வந்து ஒரு பார்மஸ்டிக்கல் கம்பெனிலே வேலை செஞ்சாலும் சரி வந்து ஒரு சேனலிங் சென்டருக்கு போறது தெரிஞ்சாலும் சரி, நான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நான் சாப்பிட முடியுதுன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க யாரு, இந்த பார்மஸ்டிக்கல் கம்பெனி இல்லாட்டி இந்த சேனலிங் சென்டர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு வந்து மெனு கார்டு எடுத்து வாட்ஸ்அப் பண்றது, உங்களுக்கு என்ன தேவைன்ற செலக்ட் பண்ணுங்க எடுத்துக்கொண்டே கொடுக்குறது. அதான் அந்த டைம்ல எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து. அது மாதிரி இப்ப மக்கள் எங்களை பாக்குறாங்க, எங்களை நம்புறாங்க வந்து, நாங்க செஞ்சா எங்களோட கை கோர்த்து செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நாங்க செய்ய தொடங்கின உடனே வந்து உண்மையாவே மக்கள் கை கோர்த்து தொடங்கிட்டாங்க வந்து. ஒரு சின்ன பெர்சன்டேஜ் 1% 2% தான் இருக்குது வந்து. இதை முழுமையா எங்களுக்கு கொண்டு நடத்துறதுக்கு உண்மையாவே ஒத்துழைப்பு செய்யறாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு அன்பு லவ் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பண்ண போறோம், வைஃப் இப்படி எல்லாம் பண்றாங்க, ஹஸ்பண்ட் இப்படி பண்றாங்கன்னா கண்டிப்பா பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்துழைப்பா இருந்து இந்த வீடியோ எல்லாம் பண்றீங்கல்ல, இதெல்லாம் ஒரு லவ் கேரிங்ல பண்றீங்களா, எதுனாலும் ஓகேவா ரெண்டு பேரும் போய் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, எப்படி இது? எங்களோட வைஃப்ல தம்பி இருக்கிறவர் வந்து அவர் தான் வந்து எங்களை ஃபுல்லாவே மோட்டிவேட் பண்ணது வந்து. எந்த விஷயத்துக்கும் வந்து எங்களோட அவர் முன்னுக்கு இறங்கி செய்வார் வந்து. இப்ப அதாவது வந்து நாங்க ஒரு நல்ல ஒரு டான்ஸ் ஆடணும்னு சொன்னா, இப்ப தண்ணிக்குள்ள இறங்கணும்னு சொன்னா அந்த தண்ணிக்குள்ள முதல்ல இருக்கா இல்லாட்டி வேற ஏதாச்சும் இருக்கான்னு கூட தெரிஞ்ச அந்த ஆபத்து தான் உண்மையாவே இருந்தா கூட வந்து அந்த இறங்கி செஞ்சா இப்படி கமெண்ட் வருமன்றது தெரிஞ்சா வந்து இறங்கி செய்வார் வந்து. எனக்கு என்ன பேட் கமெண்ட் போட்டாலும் சரி இல்லாட்டி இவைக்கு பேட் கமெண்ட் போட்டாலும் சரி வந்து நாங்க வந்து பேட் கமெண்ட் போட்டா வந்து வாசிக்கிறது தான் வந்து, வாசிச்சுட்டு அதை எங்களுக்குள்ளே எடுத்துறது. இவ எனக்கு சொல்ல மாட்டாங்க இந்த பேட் கமெண்ட் போட்டுருக்கு, நானும் வேக்கு சொல்றது இல்லை வந்து, மச்சான எங்களுக்கு சொல்றது இல்லை. என்னோட சம்பந்தம் இல்லாம கமெண்ட் தானே வருது, எங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லை வந்து. அப்ப அதனால வந்து நான் கண்டுகொள்றது இல்லை. சோ இந்த அளவுக்கு நீங்க பாண்டா இருக்கீங்க அப்படின்னா இது அரேஞ்ச் மேரேஜா இல்லைன்னா லவ் மேரேஜா? உண்மையாவே இது அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் பண்ண பிறகு லவ் பண்ண தொடங்கணும். பார்த்த நாட்ல இருந்தே இந்த வரைக்கும் லவ் பண்ணி கொண்டுதான் இருக்கோம். சரி செல்லம்மா அக்கா எப்படி கூப்பிடுவீங்க? கஜிட்டு தான் கூப்பிடுறது. நீங்க எப்படி கஜிங்க? நான் பாப்பா. என்னன்னு பாப்பா பாப்பானா? இப்போ ஸ்ரீ நான் நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் டிக்டாக் வீடியோஸ் மூலமா பண்ணிட்டு இருக்கீங்க. இதோட அடுத்த கட்டமா ஏதாவது உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கா? எங்களோட வியூவர்ஸ் கூடன்றனால வெளிநாடுகள்ல எங்க டிக்டாக்ஸ் நிறைய பாக்குறதுனால வந்து ஒரு சகோதரி எங்களுக்கு கால் பண்ணி கேட்டா கனடால இருந்து. ஆனா உங்களோட வீடியோஸ் வந்து எங்க நாட்டுல கனடால வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. இந்த பேர் வந்து ஆங்கில பேருன்றனால வந்து தமிழாக்கள் வந்து என்னோட வராங்கல்ல ஒரு வெள்ளை என்று நினைச்சிட்டு வந்து பொறுமையாக நினைச்சிட்டு எனக்கு இங்கிலீஷ் தாங்க தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டு வர்றாங்கல்ல பிசினஸ். அதனால நான் வீடியோ ஒன்று நீங்கள் செய்து போட்டு விடுங்க சொன்னவங்க. அப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று செய்து போட்டு விட்டோம்னா அவருக்கு நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டு வைக்கும். அவள் பயங்கர ஹாப்பி வந்து. அப்போ கால் பண்ணி கேட்டா வந்து ஆனால் உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் வந்து எனக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன். அப்போ நான் சொன்ன ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி வந்து எங்களுக்கு கடிதம் தந்தவங்க வந்து ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ வளங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்படி தான் நான் 2 பிள்ளைகளோட இருக்கேன் வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை வந்து இந்த பிள்ளையை டியூஷன் இதில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று 3 சக்கர வண்டி வாங்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வந்து. அந்த கடிதத்தை அக்காவுக்கு அனுப்பிட்டு நான் சொன்ன உடனே அக்கௌண்ட்டுக்கு காசை போட்டு விட்டா நான் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன். இதை ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு அமைஞ்சது. அதுக்கு பிறகு வந்து அதே மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். ஸ்கூல் பிரின்சிபல் கூட எங்களுக்கு கால் பண்ணி சொன்னவர் வந்து இப்படி குடி தண்ணீர் வசதி இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிறாங்க. வீடியோ எடுத்து போட்ட உடனே அடுத்த நாள் யூகேலேருந்து ஒரு அண்ணா கால் பண்ணி எங்களுக்கு அந்த காசை போட்டு குழாய் கிணறு வந்து செய்து கொடுங்க அப்படின்னு. டிக்டாக்கு முன்பு டிக்டாக்கு பின்பு எப்படி இந்த வாழ்க்கை இருக்கு? உண்மையாவே வந்து டிக்டாக்கு முதல்ல சொன்னா வந்து கூடுதலா வந்து நான் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபுல்லாவே நான் வேலை செய்திருக்கேன் வந்து. அப்ப அதனால எனக்கு எப்படியும் நிறைய பேர் தெரியும். அதாவது அந்தந்த ஃபீல்டுக்குரிய ஆக்கள் மட்டும் தான் எனக்கு தெரியும் வந்து. அப்ப அந்த ஒரு சேனல் சென்டருக்கோ இல்லாட்டி ஒரு பார்மசிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா வந்து கட்டாயம் கதைப்பாங்க சிரிப்பாங்க வந்து. அது டிக்டாக்கு முன்னுக்கு. இப்ப டிக்டாக் செய்த பிறகு எங்கண்டாலும் சரி எங்க போனாலும் சரி வந்து ஒரு ஆபீஸுக்கு போனாலும் அடே எனக்கு இந்த ஆபீஸ்ல ஒரு வேலை ஒன்று செய்ய இருக்குது வந்து இது யாரும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு போய்க்குள்ள வந்து உள்ளுக்கு இருந்து ஒரு 3 பேர் சரி குறைஞ்சது வருவாங்க வந்து. அந்த அண்ணா இப்படி இருக்கீங்க, நான் வந்து நாங்கள் அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறோம், நல்ல வேலையெல்லாம் செய்றீங்க வந்து, தேங்க்யூ நான் சொல்லிட்டு வந்து என்ன விஷயமா வந்தீங்கன்னா சொல்லுங்க நான் சொல்லி அதுக்குரிய அட்வைஸ் எங்களுக்கு பண்ணுவாங்க. நீ இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி செய்யலாம். அடுத்து கோயில் திருவிழாக்கெல்லாம் போனாலும் வந்து சரியான எங்களுக்கு சொல்லி ஒரு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க வந்து எங்களோட போட்டோ எடுக்கிறது வந்து சில வீடியோ ஒன்று செய்வோம் நான் ஏதாச்சும் மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எப்படி வந்தீங்கன்னு எங்கிட்ட ஐடியா கேட்பாங்க. நாங்களும் இப்படி வரண்டா என்ன செய்யணும் கேட்பாங்க. உண்மையாவே ஹாப்பியா இருக்குது வந்து. எங்க போனாலும் திங்க செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்கள் கதைக்கிறது எங்களுக்கு காதுக்கு விளங்குது வந்து. ஒவ்வொரு வீடியோ எல்லா கொஸ்டினுக்கும் அண்ணா மட்டும் அக்கா சொல்லுங்க. அக்காவும் பேசணும்ல. சரி பேசுங்களே வாங்க அக்கா. அவர் பாவம் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு அதுலயும் சில பேரோட கமெண்ட் பாத்துருக்கேன், இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்க, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படி எல்லாம் கமெண்ட் பாட்டுல கூட அக்ட்ரஸ் அந்த மாதிரி போட்டுக்க மாட்டாங்க. நீங்க வச்சிருக்கீங்க எங்க எப்படி புரியல. எவ்வளவு நேரம் ஆகும் நார்மலா வீடியோ எடுக்கிறது? எவ்வளவு என்னோட தம்பி ஃபேஷன் டிசைனர் படிச்சிருக்காரு.
அதனாடி அவரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஃபேஷன் டிசைன் பண்றது. அவர் போடுற ட்ரெஸ்ல இருந்து நான் போடுற ட்ரெஸ், இவர் போடுற ட்ரெஸ் எல்லாமே கலர் காம்பினேஷன் இன்னும் ஒரு தீம் ஆயிட்டான் செய்வாரு. என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் இது இருந்தாலும் அவ இப்படி ரெண்டு வரக்குள்ள நிறைய ட்ரெஸ்ஸஸ் என்கிட்ட இருக்குது நிஜமாவே. அவ புது புது பாட்டு இருக்குள்ள நான் கொஞ்சம் டிசைன் பண்ணி போடுறது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதோட சேர்ந்து நான் புதுசாக வாங்கிக்கொள்றது. அப்படிங்க போக்குல வரக்குள்ள எல்லாம் எனக்காக அவர் நிறைய ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணி வருவார். அவருக்கு வாங்குறாரோ இல்லையோ எனக்கு ஒரு 5-6 ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அப்படின்னு போயிட்டு வந்தா கிளம்ப வர்றதும் சரி, பேட்டில சரி, நிறைய ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுவார். நிறைய இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தெய்வ மச்சான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்க்க மாட்டாரு. எனக்கு என்ன பிடிக்கும், இவருக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவார். டிக்டாக்ல உங்களோட வீடியோஸ்க்கு கீழே நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க நிறைய ரிப்ளைஸும் கொடுத்திருக்கீங்க. சிலது ரிப்ளை கொடுக்காததுக்கு இன்னைக்கு ரிப்ளை கொடுக்க போறீங்க. இது எங்க போய் முடிய போகுதோ, இது நல்ல விதமா தான் முடியும்ன்றது எங்களோட நம்பிக்கை வந்து. இதுல யாருக்கும் எந்த தீங்கும் வராது. அந்த டான்ஸ் மாஸ்டரை தயவு செஞ்சு எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க ப்ளீஸ். கோடி புண்ணியமா போகும். எங்களுக்கு டான்ஸ் மாஸ்டர் யாருமே இல்லை, நாங்க தான் பிராக்டிஸ் பண்ணி. நான் ஸ்கூல் டைம்ல கொஞ்சம் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப பாட்டு தான் நிறைய பாடி இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் பார்ட்டிஸ் அப்படி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் பண்ணிருக்கேன். அந்த டான்ஸ் கொஞ்சம் இப்ப ஹெல்ப் ஆகிருக்கு எனக்கு. இவருக்கு சுத்தமா டான்ஸே வராது. அந்த அளவுக்கு வாட்டி படம் பாப்பாரு, அந்த பாட்டு எல்லாம் சீரியஸா டான்ஸ் எல்லாம் அப்படி பார்க்க மாட்டேன். அப்ப கொஞ்சம் தம்பி இதை பாருங்கன்னு கொஞ்சம் பார்த்து எப்படி ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். அதான் பண்ணிதான் நான் கொஞ்சம் டான்ஸ் ஸ்டெப்ஸ் போடுறது. சரி, ரீசெண்ட் டைமா வந்த வீடியோஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன இப்போலாம் அக்காவை அடிக்கடி காணா அண்ணா மட்டும்தான் வராரு அப்படின்னு. நான் கன்சீவா இருக்கிறதுனால இப்ப கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். பேபி கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டினியூவா பண்ணலாம். நம்ம பண்றது யாருக்குமே கவலையை கொடுக்க போறது இல்லை. யார் மனசையும் புண்படுத்தாத வரைக்கும் நம்ம பண்ற எல்லாமே நல்லன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கட்டும். உங்களை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சத தைரியமா பண்ணிட்டே போங்க. இந்த அன்பு லவ் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் உண்மையாவே நன்றி. சக்தி எஃப்எம்க்கு நன்றி சொல்லணும். வந்து உண்மையாவே வந்து முதல்ல எல்லாம் வந்து சக்தி எஃப்எம் கேட்கிற நேரம் வந்து எனக்கு சரியான அந்த வேலைகள் செய்துட்டு ஒவ்வொரு நாள் டாக்குமெண்ட் செய்ய இருக்கும் நைட்ல வந்து. ஆனா நாங்க அங்கங்கே சுத்தி திரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து டாக்குமெண்ட்ஸ் செய்ய மாட்டோம் வந்து. அப்ப விடிய அடுத்த நாள் மீட்டிங் வந்து விடிய டாக்குமெண்ட் செஞ்சு ஆகணும் வந்து. இல்லாட்டி கரணம் தப்பினா மரணமன்ற அளவுக்கு பிரச்சனை வந்து கத்திக்கு மேல நடக்கிற அளவுக்கு சிக்கல் இருக்கும். அப்ப என்ன செய்யறது, விடிய வேலை செய்யறதுக்கு எனர்ஜி சக்தி எஃப்எம் தான் எங்களுக்கு வந்து. சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.